நண்பர்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லேடி பேர் வந்து கல்பனா. தருமபுரி மகளிர் நீதிமன்றம் விரைவு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக இருக்காங்க. இந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க, அதே பகுதியை சேர்ந்த ஒரு சிறுமிக்கு வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தைகிட்ட தான் இவங்க லஞ்சம் கேட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆதரவாகவும் குற்றவாளிக்கு எதிராகவும் தண்டனை வாங்கி தரத்துக்காக இவங்க பாதிக்கப்பட்ட நபர்கிட்டயே 25,000 லஞ்சம் வாங்கியிருக்காங்க. இதை கண்டிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இவங்கள கைது பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க, நீதி கிடைக்க வேண்டிய இடத்துல இவங்க இருக்காங்க, நீதி பெற்றுத்தர வேண்டிய இடத்துல இருக்காங்க. இவங்க அரசாங்கத்து வழக்கறிஞராக இருக்காங்க. ஆனால் நீதி பெற்றுத்தரவங்களே நமக்கு லஞ்சம் கேட்டால் எப்படி விரைவாக நீதி கிடைக்கும், எப்படி குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனை பெற்றுத்தர முடியும்? இந்தமாரி ஆட்கள் இருக்கிறதுனால தாங்க குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகுது. இன்றைக்கி குழந்தைய கடத்துகிறாங்க, நாளைக்கு கொலையை பண்ணுறாங்க, நாளைக்கு திரும்ப வன்கொடுமை செய்கிறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, எல்லாருமே பாதிக்கப்பட்டுருக்காங்க. இந்தமாரி விரைவாக நீதி பெற்றுத்தர முடியாத காரணத்தினால தான். இப்படி சட்டத்துறையில் இருக்கவங்களே லஞ்சம் கேட்டால் எப்படிங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும்? நம்ம அரசாங்கம் இந்தமாரி ஆட்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்போ தான் இந்த அரசாங்கத்து மேலே மக்களுக்கான நம்பிக்கை வரும். மேலும் உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.